அவர்களே வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் Oxy-Acetylene வெல்ட் செயல்முறை OAW மூலம் டவுன் ஹேண்ட் பொசிஷனில் உள்ள 3mm வால் திக்னஸ் மற்றும் 50mm டயர் கொண்ட MS பைப் மேல் 45 டிகிரி ஆங்கிள் ஜாயிண்ட் பைப் வெல்டிங் பற்றி பார்க்கலாம். குறிக்கோள்கள்: இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் 45 டிகிரி பிரான்ச் ஜாயிண்ட்டுக்கான பைப் டெவலப்மெண்ட்டை வரைந்து தயாரிக்கவும், அளவுகளுக்கு ஏற்ப பைப்ஸை வெட்டி தயார் செய்யவும், டார்ச் மற்றும் ஃபில்லர் ராடை கட்டுப்படுத்துவதன் மூலம் டேக் செய்து வெல்டிங்கை முடிக்கவும், வெல்டில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என்று பரிசோதிக்கவும் கற்றுக்கொள்ள முடியும். வெல்டிங் செயல்முறைக்கு தேவையான கருவிகளை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், சென்டர் பஞ்ச், பால் பீன் ஹேமர், angle grinder, half round file, bench vise, tri-square, chipping hammer, steel wire brush, safety clothing, gloves, PPE kit, nozzle number 7, CCMS filler rod 3mm, OAW setup, cylinder key, tip cleaner, spark lighter, gas welding goggles. இப்போது 45 டிகிரி பிரான்ச் பைப்பை உருவாக்குவதற்கான ப்ரீ வெல்டிங் ப்ராசஸ் மற்றும் செயல்முறைகளை பற்றி பார்க்கலாம். மெயின் பைப் ப்ரொஃபைலை வெட்டி மெயின் பைப்பின் மையத்தில் ஒட்டவும். பிரான்ச் பைப் ப்ரொஃபைலை வெட்டி பைப்பின் ஒரு முனையில் ஒட்டவும். ப்ரொஃபைல் லைன்ஸின் புள்ளிகளில் பஞ்ச் மார்க் செய்யவும். ப்ரொஃபைலுடன் பிரான்ச் பைப்பை வெட்டவும். கேஸ் கட்டிங் மற்றும் கிரைண்டிங் மூலம் மெயின் பைப் ப்ரொஃபைலை வெட்டவும். விளிம்புகளின் அசுத்தங்களை அகற்றி விளிம்புகளை ஃபைல் செய்யவும். எந்த ஒரு ஆக்சைடு மற்றும் மற்ற அசுத்தங்கள் இல்லாமல் பைப்பின் மேற்பரப்பை சுத்தம் செய்யுங்கள். பிரான்ச் பைப்பை மெயின் பைப்புடன் 45 டிகிரி கோணத்தில் அமைத்து சீரமைக்கவும்.
நாசில் எண் 7, 3 mm CCMS ராடை தேர்ந்தெடுத்து 2 வாயுக்களுக்கும் 1 சென்டிமீட்டருக்கு 0.15 கிலோகிராம் சதுர அழுத்தத்துடன் நடுநிலை சுடரை பயன்படுத்தவும். வேர் ஊடுருவலை உறுதி செய்வதற்காக 45 டிகிரி இடைவெளி மற்றும் 2 mm ரூட் கேப்புடன் ஜாயிண்டை 4 இடங்களில் டாக் வெல்ட் செய்யவும். ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என டாக்கை சரிபார்க்கவும். இப்போது ஆக்சி-அசிட்டிலின் வெல்டிங் செயல்முறை OAW மூலம் டவுன் ஹேண்ட் பொசிஷனில் உள்ள 50 mm நீளம் மற்றும் 3 mm தடிமன் கொண்ட பைப்பின் வெல்டிங் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும். டாக் வெல்ட் செய்த பைப்புகளை வெல்டிங் டேபிளில் வைக்கவும். ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராடை எந்த தடையும் இல்லாமல் கட்டுப்படுத்த வசதியாக டாக் செய்யப்பட்ட பைப் பிரான்ச் ஜாயிண்ட் சரியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பைப்பின் சுழற்சி இல்லாமல் ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராடை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஜாயிண்டை வெல்ட் செய்யவும். வெல்டிங் முழுவதும் கீ ஹோலை பராமரிக்கவும். ஜாயிண்டின் 2 விளிம்புகளிலும் நல்ல வேர் ஊடுருவல் மற்றும் இணைவை உறுதி செய்ய ப்ளோ பைப்புக்கு பக்கவாட்டு இயக்கத்தை வழங்கவும். கர்வ்டு ஜாயிண்ட்டுடன் 1, 2, 3 மற்றும் 4 ஆகிய 4 பிரிவுகளில் லெஃப்ட்வர்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி வெல்டை முடிக்கவும். முந்தைய செக்டாரின் கிரேட்டரை புதிய செக்டாரின் தொடக்கத்துடன் சரியாக இணையுங்கள். வெல்டை சுத்தம் செய்து வெல்டிங்கில் குறைபாடுகள் உள்ளதா என்று பரிசோதிக்கவும். இப்போது OAW செயல்முறை மூலம் 45 டிகிரி MS பைப் வெல்டிங்கின் எச்சரிக்கை மற்றும் ஆய்வு பற்றி பார்க்கலாம். ஹோல் ப்ரொஃபைல், வலுவூட்டல் மற்றும் ஜாயிண்டின் வரையறை ஆகியவற்றின் சீரான வெல்ட் அளவு மற்றும் வடிவத்தை பரிசோதிக்கவும். வெல்டின் முகம் சற்று கான்வெக்ஸாக இருக்கும்படி பார்க்கவும். வெல்ட் பீட்ஸின் விளிம்புகள் நல்ல இணைவுடனும் ஒன்றுடன் ஒன்று சேராமல் மற்றும் குறையாதபடி சரிபாருங்கள். பைப்பின் மேற்பரப்பில் ஊடுருவல் மற்றும் இணைவை சரிபார்க்கவும். குறைகளை இப்போது பார்ப்போம். அண்டர்கட். Blow holes. Uneven ripples. Improper fusion. இந்த தலைப்பில் நீங்கள் 45 டிகிரி பிரான்ச் ஜாயிண்ட்கான பைப்பின் ப்ரொஃபைல் டெவலப்மெண்ட்டை டிராய் செய்து தயாரிக்கவும். அளவுகளுக்கு ஏற்ப பைப்புகளை வெட்டி தயார் செய்யவும். டாக் மற்றும் ஃபில்லர் ராடை கண்ட்ரோல் செய்வது மூலம் டாக் செய்து வெல்டிங்கை முடிக்கவும்.
வெல்டில் குறைபாடுகள் உள்ளதா என்று சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.